இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா டேய் அக்காக்கு ஒரு நாள் கூட. அதெல்லாம் கொடுக்க முடியாது போ. குடுடா, நீ மட்டும் தின்னுட்டு இருக்க தனியா. குடுடா. இந்தா 1 2 3 4 போ. என்னடா அது? 4 தானே கேட்ட? அதுக்கு போ போ. இதுல கூட கஞ்சி பாப்பியாடா? 4வது குடுத்தியே. டேய் ராஜா, போற வேகத்தை பார்த்தா கதை சீக்கிரம் முடிஞ்சிரும் போல இருக்கே. என்ன கதை? ஏற்கனவே இந்த மலர் வேற அப்பா பக்கம் தான் இருக்கா. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரவி கட்சி மாதிரி கூட்டணி வச்சுட்டான். இப்ப மிச்சம் இருக்கிறது நீ, மேகலா, நானு, உமா. இப்ப நீங்களும் ராசி ஆயிட்டீங்கன்னா நம்ம இந்த கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமாடா? ஏன் சொல்ல மாட்ட? பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி மறுபடியும் கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துருவான் பாரு. சான்ஸே பாரு. பாக்குறியா? பார்க்கலாமா? பாத்துடலாம்டா. அங்க பாரு, அவன் கையில பூதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா முகம் வாடி போயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 500 ரூபாய் பந்தயம். என்னடா நீ எப்ப பாரு பந்தயம் காசை ஏத்திக்கிட்டே போற? கட்டுறியா இல்லையா? 500 ரூபாய் பெட்டு வரியா இல்லையா? வரேன்டா. 500 ரூபாய் பெட்டு பார்க்கலாமா? பாத்துடலாம். பாரு. சரி, என்ன பந்தயம்? ரவி உமாவோட சமாதானம் ஆகறனா இல்லையான்னு. சான்ஸே இல்லடா. பாத்துறோமா? பாத்துறலாம். சரி, பார்க்கலாம். 500 500 500. ஏங்க, எனக்கு என்னமோ நீங்க தோத்துருவீங்கன்னு தோணுது. பெட் எல்லாம் கட்டாதீங்க. வாய வைக்காத சொல்லிட்டேன். மேகலா, வர வருமானத்தை எதுக்கு தடுத்து விடுற? சும்மா இரு. நீ பாருங்க. ஏ மல்லிப்பூ வெச்சு வெச்சு வாடுதே. மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் என்ன பழையபடி ஆயிடுவேன்னு நினைப்பா? எந்த நம்பிக்கையில நீங்க இதை வாங்கிட்டு வந்தீங்க? நான் பூ உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு யார் சொன்னது? அப்படி போடுறா. டேய், 500 குடுறா. சும்மா தான் சொன்ன போ. சும்மா வா, கொன்றுவோம். எடு. ஏடி பண்ற? அதுல 1000 ரூபாய் இருக்கு, கொன்றுவேன். ஒழுங்கா 500 எடுத்து வச்சிரு. வை. போடா, போடி. அம்மா, எப்போதும் தலையில பூவோட தான் இருப்பீங்க. இப்ப கொஞ்ச நாளா அதை பார்க்கவே முடியறது இல்ல. அதான் உங்களுக்காக பூ வாங்கிட்டு வந்தேன். இந்த பூவை வாங்கிக்கோங்க. என் பெரியப்பா வராரு. வரட்டும். வரது இருக்கட்டும். அவருக்கு இங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. சரி, தெரிஞ்சிட்டு போட்டோம். இது அவருக்கு தெரிஞ்சா ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி இன்னும் பெரிய பிரச்சனையா பண்ணிடுவாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? அவர் வந்துட்டு போற வரைக்கும் நீங்க எப்பவும் போல இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அந்த ஆளு உங்க அப்பனை விட சூனியம் முடிச்சவன். நீங்கதான் வர வேண்டாம்னு சொல்லு. உங்க வீட்டுக்கு வர சொல்லி அங்க போய் பாத்துக்கோ. அப்படி பண்ணா அவருக்கு உங்க மேல சந்தேகம் வரும். 1 மணி நேரம் தானே. உங்க கொள்கையை கொஞ்சம் தளர்த்துட்டு பழைய மாதிரி நில்லுங்க. என்ன ரொம்பதான் யோசிக்கிறீங்க? நீ இன்னும் என்ன மக்கு பையனாவே நினைச்சிட்டு இருக்க. For your information, நீ தான் இப்ப என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்க. அத மனசுல வச்சுட்டு பேசு. இப்போ உங்களால பண்ண முடியுமா முடியாதா? சரி. என்ன சரி? வரட்டும். ஒண்ணு நடக்காம நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு 2 மணி நேரம் பெர்மிஷன் போடுறேன். என்ன நண்பர்களே, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் ரவி. இன்று அவர் வரப்போகும் பெரிய மாமனாரை எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாரு. பாப்போம். மேகலா, எனக்கு கூட வேலை இருந்தா சொல்லு மேகலா. நாம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரம் முடிச்சிருவோம்.
முக்கியமான சீனா இருந்தா நம்ம மிஸ் பண்ண கூடாது சொல்லிட்டேன் நானு. நீ வேற. சார் நேத்து நைட்ல இருந்து ஒரே வயித்து வலி சார். அதனால நான் போய் டாக்டரை பார்த்துட்டு அப்படியே நேரா ஆபீஸ் வந்துடுறேன் சார். ஜஸ்ட் 2 hours தான். ஆமா, வயித்து வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். ஓகே 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 தேங்க்யூ சார். டேய் என்னடா என்ன நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பயங்கரமா நடிக்கிற. உன் தம்பியா இருந்துட்டு இது கூட பண்ணலானே எப்படி? ஓ சோ தேங்க் யூ. எப்ப வர போறாரோன்னு இருக்கு. மா என்னம்மா இது? ஏதோ பழைய டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்க்கற மாதிரி கால் நீட்டிக்கிட்டு இருக்க. உட்காரு உட்காரு உட்காரு. மா என்னம்மா? இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. யோ மாப்ள, ராணி மாதிரி வளர்த்த என் பொண்ணே என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. உனக்கு என்ன கேடு? காலில் விழ மாட்டீங்களோ? ஓ, கௌரவம் தடுக்குது. அது சரி அது சரி அது சரி. நான் வேணா உன் காலில் விழட்டுமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா இரு. இது அப்படி காலில் விழுந்தா வெறுங்கையோட போக கூடாது. இல்ல வேண்டாம் மாமா. ஆட, நீ என்ன வேலை வெட்டிக்கா போற? வர்ற லட்சுமியா வேணான்னு சொல்லாதய்யா. இந்த அப்படி இந்தா. ஏய் தனிகா, நீ சொன்னது சரிதான். சுத்த மரியாதை தெரியாத கண்ட்ரி ஃப்ரூட் போல. அண்ணே அதெல்லாம் நமக்கு எதுக்கு, கண்டுக்காம விடுங்களே. கால்ல விழுந்தா காசு விழலாமா வேணாமா? காசு தான் முக்கியம். போய் விழுந்துற வேண்டிதான். மாமா, ஐயோ மாமா, எங்க இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுதுரு எழுதுரு எழுதுருமா. நல்லா இரு நல்லா இரு. என்னம்மா? கால்ல விழுந்த ஆசீர்வாதம். அச்சி காசு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அப்படியா? சில்லறை இல்லையம்மா. அடுத்த வாட்டி வரும்போது சேர்த்து தரேன். போமா போய் உட்காரு. காசு கொடுப்பான்னு ரேவதி. பார்த்தேன். ச்சே. ரேவதி பரவாயில்ல மாப்ள, உள்ளத்தாச்சி பொண்ணுன்னு 1 வருஷம் வீட்லயே ஓட்டிடுவேன். அப்புறம் பச்சை உடம்புக்காரின்னு அதுக்கு இன்னொரு வருஷத்தையும் ஓட்டிடுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் யாருக்கும் பிறந்த குழந்தைய சரியா பார்த்துக்க வராது. நம்ம ஊர்ல இருந்து யாரையாவது வர வச்சுக்கலாமா? அதுக்கு எதுக்கு ஊர்ல இருந்து எல்லாம் வரணும்? அதான் வீட்லயே ஒருத்தனை வச்சிருக்கிய.